ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து பயங்கரமான ஸ்னோ. யூஎஸை சுற்றி நிறையா ரீஜன்ஸில் நிறைய ஸ்னோஃபால், ஆர்டிக் சில் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் சில ரீஜன்ஸில் -16 போயிருக்கு. பட் தேங்க்ஃபுல்லி நம்ம ரீஜனில் வந்து -20 வரைக்கும் தான் வந்திருக்கு இது வரைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கார் வந்து ஃபுல்லாக ஸ்னோவால் இம்மர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் யூஸ்வலாக எங்கே போகணுன்னாலும் கார் இஸ் மேண்டேட்ரி. யூஎஸில் கார் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. பார்த்திங்கன்னா நம்ம கார் ஃப்ரண்ட் பார்ட்டு பின்னாடி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்னோ ஆகிடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னோவை வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ எவ்ரிடே பார்த்திங்கன்னா இந்த 3 to 4 months வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னோ வந்து ஃபுல்லாகவே நேற்று கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருந்துச்சு ஸ்னோ. இந்த ஸ்னோ பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு விழுவும்போது இந்த பீச்சில் இருக்க மண் மாதிரி இருக்குது. தென் வந்து போக போக ஒரு 2 நாள் நம்ம விட்டுட்டோன்னா அப்படியே ஹார்ட் ஆகிடுது. ஸோ ஃப்ரைடே பார்த்திங்கன்னா எல்லா ரீஜன்ஸுமே லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் அப்போலேருந்து பார்க்கவே இல்லை நம்ம காரை. இப்போ தான் பார்த்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்னோவால் இம்மர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்னோவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷில் வந்து 2 சைடு இருக்கும். ஒரு சைடு வந்து ஹார்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹார்டான சைடில் வந்து நம்ம ஹார்டான ஸ்னோவை க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மிரர் அப்புறம் வந்து கிளாஸ் சைட்லாம் க்ளீன் பண்ணும்போது ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிளாஸ் பிரேக் ஆகக்கூடிய சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி இப்போ காரை வந்து க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம டோரை கூட ஓப்பன் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே ஸ்னோ வந்திருக்கு. ஸோ நம்ம டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியல. இப்போ வந்து அதுக்காக நம்ம எல்லா சைடுமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி சைடு எல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சில இதெல்லாம் நம்ம கிளாஸ் மேலாம் யூஸ் பண்ணும்போது ப்ரஷ் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைனா வந்து தெர் இஸ் அ சான்சஸ் ஆஃப் தி பிரேக்கேஜ். நீங்கள் வந்து ஒன்று யோசிக்கலாம், நம்ம ஏன் வந்து வி கேன் நாட் யூஸ் ஹாட் வாட்டர், நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். நானும் இன்கேஸ் யோசித்தேன் இந்த கேஸை. நம்ம ஹாட் வாட்டர் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பிரேக் ஆகக்கூடிய ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா சடனாக வந்து ஒரு கிளாஸ் வந்து சில் வெதரையும் அண்ட் இமீடியட்லி வந்து ஹாட் வாட்டர் ஹாட் டெம்பரேச்சரும் இதாச்சுன்னா இது வந்து இது கிளாஸோட சான்சஸ் வந்து பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கிளாஸ் ரீஜனில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைட் ரீஜன்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறோம். சைடில் இருக்க ஸ்னோவெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். ஸோ ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு காரை வந்து ஓப்பன் பண்ணுவோம். காரை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம காரில் இருக்க ஹீட்டிங் வந்து நம்ம ஆன் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து காரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுனா காரை வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டோட கார் கூட ஒரு 2 நாளாக வந்து ஆனே ஆகலை. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால கார் வந்து ஆன் ஆகலை அப்படின்னு சொன்னால். ஏன்னா ஃப்ரீஸ் ஆகி ஐஸும் இருக்குது, அதனால டோர் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம், பட் டோர் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே எல்லா ஸ்னோவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஹார்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ப்ரஷ்ஷில் அந்த ஸ்னோ வந்து போகல, அதனால் க்ளீன் பண்ணுறோம். மிரர்ஸை இப்போ அந்த ஸ்னோவோட வித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. தட் இஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 inches ஆஃப் ஸ்னோ. சில யூஎஸோட ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் 1 hourக்கு வந்து 3 to 4 inches ஆஃப் ஸ்னோ வந்து விழுந்திருக்கு. இந்த வருஷம் வந்து கம்பேரிட்டிவ்லி அதர் இயர்ஸ் வந்து நிறையா இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ஸ்னோவோட விட்த்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் ரொம்ப அதிகமாக வித்தாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ காரோட டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி ஓப்பன் ஆகிடணும். லெட்ஸ் சி. எல்லா சைடும் டோரில் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் மேலே கிளாஸஸில் இருக்க இதையும் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓரளவு போகுது, ஆனால் பட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இட்ஸ் லைக் டிஃபிகல்ட். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஓரளவு பிரேக் பண்ணிட்டோம் ஐஸை. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேலே கொஞ்சம் எல்லாம்
நம்ம ஸ்னோவை உடச்சி விட்டோன்னா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டோம். ஓரளவு நம்ம சைட்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம். 2 தடவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம், ஓப்பன் ஆகல டோரு. இப்போ 3rd டைம் ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் கீப் த ஃபிங்கர் க்ராஸ்ட் அண்ட் ட்ரை டு ஓப்பன். ஸோ நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், கீ ஓகே நானும் ஓப்பன் ஆகிடுச்சு. எஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் டோரை. காருக்குள்ளே போகிறோம். லைக் போய் இப்போ காரோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும், அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேலஞ்ச். ஸோ லெட்ஸ் சி, ஓப்பன் ஆன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம காருக்குள்ளே பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ஐஸ் நிறைஞ்ச காருக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முன்னாடி கிளாஸ் பின்னாடி கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவில் நிறைஞ்சிருக்கு. இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம ஸ்னோ ரிமூவ் பண்ணிட்டு தான் வண்டி எடுத்தாகணும். நம்ம பக்கத்து வண்டியெலாம் பார்த்திங்கன்னா தெரியும், மோஸ்ட்டாக வந்து ஸ்னோ நிறைஞ்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே ஆல்ரெடி இருந்தவங்க, அவங்களுக்கு இங்கே யூஎஸ் ஸ்னோ பற்றி தெரிஞ்சும் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு எவ்ரிடே வந்து அவங்க ஸ்னோ வந்து முன்னாடி க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸ்னோ வந்து சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அந்த ஸ்னோ ஹார்ட் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் பிகம் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அந்த கொஞ்சமாக அது மெல்ட் ஆகிறதுக்கு. இல்லைனா நம்ம லைக் தெர் ஐசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, டீஐசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டீஐசரும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க ஸ்னோவுக்கு தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா பேசிக்கலாக ஒரு எத்தில் ஆல்கஹால், அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப லைக் -210 Fahrenheit வரைக்கும் இருக்கான். ஸோ அதனால் வந்து லைக் அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஐஸ் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிடுது. அந்த ஒரு டீஐசர் சொல்யூஷனும் நம்ம வண்டியில் இருக்குது. தட் இஸ் இந்த பேக் டிக்கி. பட் அது வந்து ஓப்பன் பண்ண முடியல நம்மளால். அதுவும் வந்து ஸ்னோவில் ஃப்ரீஸ் ஆகி பின்னாடி எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்னோவை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாம் இன்னைக்கு க்ளீன் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் வந்து மோட்டிவேஷனாக ஒரு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஎஸ் ரிலேட்டடாக வேறு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, என்ன இருக்குங்கிறது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதை வந்து நம்ம அதுக்கு ஒரு வீடியோவாக பண்ணி போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கைண்ட்லி ஷேர், லைக், சப்ஸ்கிரைப்.
Thank you friends, thanks for watching. Kindly share, like, subscribe. Thank you.